நான் பிடிச்ச முசலுக்கு 3 காலு என சனாதன ஒழிப்பில் இருக்கிறார் உதயநிதி. அதை பாஜக 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பகடக்காயாக உபயோகித்து 3இல் அறுவடை செய்திருக்கிறது. இதனால் இந்தியா கூட்டணிக்குள் புகைச்சல் உண்டானது. அதனால் திமுக இந்த எதிர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட முயற்சிக்கிறதோ என நினைக்க தோன்றுகிறது. காரணம், திடீரென மிதவாத இந்துத்துவா நிலைப்பாட்டை எடுக்கிறதோ என்ற சந்தேகத்தை ஏவா வேலுவின் பேச்சு எழுப்பியிருக்கிறது. சமீப காலமாக திமுக மீது இந்து விரோத பிம்பம் அதிகமாக விழுந்து ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போம் என பேசியது பெரும் விமர்சனமானது. அது வட மாநிலங்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டது. தமிழகத்தில் சாதி நிலைகளையும் மனிதர்களை சத்திரியன் சூத்திரியன் என வர்ணங்களாக பிரிப்பதைத்தான் சனாதன கோட்பாடு என இருக்கிறது. அதுவே வட இந்தியாவில் சனாதனம் என்பதற்கு இந்து மதம் என்றொரு பொருளும் இருக்கிறது. இதை கையில் எடுத்த பாஜக உதயநிதி இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என கூறினார் என பிரச்சாரத்தை செய்து வருகிறது. இதனால் திமுகவை இந்து விரோத கட்சி என பெரும்பாலான வடமாநில மக்களும் கட்சிகளும் பார்க்க தொடங்கியிருக்கின்றன. இது தவிர தீபாவளிக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்லாதது, முதல் 2 நாட்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்டது வரை பாஜக இந்து விரோத சாயலை திமுகவின் மீது பூசி வருகிறது. இதனால் திமுக தலைவர்களில் பலர் நாங்கள் இந்து மதத்திற்கு விரோதிகள் அல்ல என பேச துவங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் அமைச்சர் ஏவா வேலு பெண்களை படி படி என சொன்ன மும்மூர்த்திகள் யார் தெரியுமா? 1 ஈவேரா, 2 அண்ணா, 3 என் தலைவன் கருணாநிதி. இந்த 3 பேரும் பெண்களை படி என சொன்னவர்கள். அதனால்தான் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் ஸ்டாலின் கல்லூரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்து வருகிறார். இது கல்விக்கு மட்டும்தானா என்றால் இல்லை. ஆன்மீகத்துக்கும் திராவிட மாடல் ஆட்சி பல பங்களிப்பை தந்து வருகிறது. அதோடு ஆன்மீகத்துக்கு அதிகமான பங்கை கொடுத்திருப்பது திராவிட மாடல் ஆட்சியில்தான். திராவிட மாடல் ஆட்சியையும் ஆன்மீகத்தையும் இனி யாராலும் பிரித்து பார்க்கவே முடியாது. திராவிடத்துக்குள் தான் ஆன்மீகம் இருக்கிறது, ஆன்மீகத்துக்குள் தான் திராவிடம் இருக்கிறது. இதை யாராலும் பிரிக்க முடியாது. அதோடு 4 வழிச்சாலை அமைக்கிறோம் என்றால் பழனி முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது என பேசியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது திமுகவிற்கு 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுவோமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதோ என நினைக்க தோன்றுகிறது.